அம்மா, அம்மா, எங்கெல்லாம் நான் உன்னை தேடுறது? ஒவ்வொரு கோவிலா தேடி அலைஞ்சு ஒருவேளை இங்கதான் இருப்பியோன்னு சந்தேகப்பட்டு நான் வந்தேன். நல்ல வேளை உன்னை பார்த்துட்டேன். என்னம்மா, பேச மாட்டியா? உனக்கு அவங்க மேலதானம்மா கோவம், என்கிட்ட ஏம்மா கோவத்தை காட்டுற? காலையில மதிய ஸ்கூல்ல விட்டு வரேன், உன்னை காணுமேனு வீட்டுல ஒரே கலவரம். அப்புறம் கோச்சுக்கிட்டு போயிருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா உன்னை தேடுறதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். இந்நேரம் அப்பா மகா எல்லாரும் அங்கங்க உன்னை தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப என்கிட்ட பேச மாட்டியா? சரி பரவாயில்ல, நானே பேசுறேன். உன் கஷ்டம் உன் வேதனை எல்லாம் எனக்கு புரியுதுமா. செல்வம் உன் பேச்ச மீறி முடிவெடுத்துட்டான். செல்வமும் மகாவும் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும்னு பிடிவாதமா இருக்காங்க. இனிமே நம்ம சொல்லுக்கு மரியாதை இல்லைன்னு மனசு நொந்து போய் வீட்டை விட்டு வந்துட்ட, அதானே? சரி இப்படி யோசிச்சு பாரு. செல்வமும் மகாவும் ஆளுக்கு ஒரு 30,000 40,000 சம்பாதிச்சுட்டு வந்து குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோ. இவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு அந்த பணம் போதுமா? வரவுக்கும் செலவுக்கும் தாமா சரியா இருக்கும். திவ்யா வேற வளர்ந்து நிக்கிறா. அடுத்தது கதிரு. வீட்டுல எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. இவங்க சம்பளத்தை வச்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படி கேளு. மகா சொல்ற மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சா 5-6 மாசத்துக்கு வருமானம் எதுவும் வராதுதான். குடும்பத்தை நடத்துறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான்